கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனமகிழ்ச்சியான காலை ஆராதனை பொழுதிலும் நாம் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே அவருடைய பாதத்தில் கூடி வருவதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை பாடல்கள் மூலமாய் நாம் மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக பாடல் 1000 ஸ்தோத்திரமே இயேசுவே பாத்திரரே என்கிற அருமையான பாடல். நல்ல உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய அன்பு ஆண்டவர், நமக்காக யாவையும் செய்கிறவர், நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறவர், அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தும் வண்ணமாக கைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. மன உற்சாகத்தோடு கூட கர்த்தருடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம் என்கிற மனநிலைமையோடு நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து பாடுவோம். ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே, 1000 ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓ ரோஜா. பள்ளத்தாக்கிலே அவர் லீலி, சாரோனிலே ஓ ரோஜா. 1000 ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. ஆண்டவருடைய நாமத்தை எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாலிப நாட்களிலே நம்மை நினைத்தவர், ஒவ்வொருவரையும் தாயின் கர்ப்பத்திலேயே தெரிந்து கொண்டவர், அன்பினாலே நிறைந்தவர்களால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தே செய்து சொல்லுவோம். வாலிப நாட்களிலே என்னை படைத்தவரை நினைத்தே, ஏற்றிய தீவந்தால் இதயமே நிறைந்து இயேசுவின் அன்பினாலே, இயேசுவின் அன்பினாலே. 1000 ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே, 1000 ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. ஆண்டவர் இந்த உலகம் கொடுக்கிற நேசத்தை எல்லாம் வெறுக்கிற ஒரு இருதயத்தை தந்தபடினால்தான் அவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆராதிக்கிற நம்மை ஒரு தருணத்தோடு கூட வந்திருக்கிறோம். எவ்வளவு தோல்விகள் வந்தாலும், மனவேதனைகள் வந்தாலும், ஆண்டவர் தம்முடைய ஆவியினாலே மகிழ்வதற்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார். சிற்றின்ப கவர்ச்சிகளை வெறுக்கும் ஒரு இதயம் தந்தி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சிற்றின்ப கவர்ச்சிகளை வெறுக்கும் ஒரு இதயம் தந்தி. துன்பத்தின் தீவுரியில் தோல்விகள் வந்தாலும், துன்பத்தின் தீவுரியில் தோல்விகள் வந்தாலும் ஆவியில் மகிழ்ந்திடுவே, இவ ஆவியில் மகிழ்ந்திடுவே. கரங்களை தட்டி சொல்லுவோம். 1000 ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. மறுபடியும் 1000 ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. பலவிதமான சோதனைகள் தேவ ஜனத்தை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அதை சந்தோஷமாய் நினைத்து எண்ணங்களை எல்லாம் சிறையாக்கி இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசத்திலே வளரும் பொழுது ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். பலவித சோதனையை சந்தோஷமாய் நினைப்பே. சொல்லுவோம். பலவித சோதனையை சந்தோஷமாய் நினைப்பே, எண்ணங்கள் சிறையாக்கி இயேசுவுக்குள்
இயேசுவை பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே அவர் லீலை, சாரோனிலே ஓரோஜா. மகிழ்ச்சியோடு சொல்லுவோம். தாக்கிலே அவர் லீலை, சாரோனிலே ஓரோஜா. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை இந்த உலகம் கொடுக்கிற மேன்மையான காரியங்களை நஷ்டமின்றி எண்ணுவதுதான் ஒரு சிறந்த தேவனுடைய பிள்ளையினுடைய அடையாளம். ஆமே. சிலுவை சுமப்பதையே லாபமாய் நினைத்து சத்துருக்களை முறியடிக்கிற பாக்கியத்தை காலை வேளையில் கர்த்தர் தந்திருவாராக. உலக மேன்மைகளை நஷ்டமாய் எண்ணிடுவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உலக மேன்மைகளை நஷ்டமாய் எண்ணிடுவேன். சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்து, சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்து சாத்தானை முறியடிப்பே, சாத்தானை முறியடிப்பே. ஒருவரை கூட உலக மேன்மையாவும் நஷ்டமாய் எண்ணிடுவேன். சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். நஷ்டமாய் எண்ணிடுவேன். சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்து, சிலுவை சுமப்பதே லாபமாய் நினைத்து சாத்தானை முறியடிப்பே, அஞ்சக சாத்தானை முறியடிப்பே. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. இயேசுவின் நாமத்திலே நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் இயேசுவே வாரும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கூட இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு, இயேசுவின் நாமத்தினால் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவே வாரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவே வாரும். என்றென்று முன்னில் வாழ, என்றென்று முன்னில் வாழ. கைகளை தட்டி சொல்லுவோம். இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவே வாரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசுவே வாரும். என்றென்று முன்னில் வாழ, என்றென்று முன்னில் வாழ. ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. மன நிறைவோடு சொல்லுவோமா? ஆயிரம் ஸ்தோத்திரமே இயேசுவை பாத்திரரே. பள்ளத்தாக்கிலே லீலை, சாரோனிலே ஓரோஜா. சேர்ந்து சொல்லுவோம். பள்ளத்தாக்கிலே அவர் லீலை, சாரோனிலே. ஆமென். ஆயிரம் ஸ்தோத்திரமே நம் இயேசுவை பாத்திரரே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. நம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறதான நம்முடைய ஆண்டவராய் இயேசு மாத்திரமே ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார். தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். சேனைகளின் கர்த்தர் நல்லவர், சேதமின்றி நம்மை காப்பவர். அருமையான அந்த பக்தன் குறிப்பிடுகிறார், நம்முடைய ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சேதமின்றி காக்கிறவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்முடைய வாழ்விலே பல்வேறு சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையின் பயணம் சேதமடைந்திருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய
நம்முடைய வாழ்வு சேதமடைந்திருக்கிறது. நாம் எதிர்பாராத சம்பவங்கள் நம்முடைய வாழ்விலே நடந்தபடியினாலே நம்முடைய வாழ்வில் ஏதோ ஒரு பகுதியிலே சேதம் அடைந்திருக்கிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அந்த சேதங்களை, அந்த நஷ்டங்களை, அந்த தோல்விகளை எல்லாம் ஜெயமாய் மாற்ற போகிறார். சந்தோஷத்தோடு கூட கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் அது ஒரு உணர்வு பூர்வமான வார்த்தைகள். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தில் இருக்கிற உறுதி அசைவதில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உலகமே எதிர்த்து பொங்கி எழுந்தாலும் அவருடைய உள்ளத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற உறுதியை அசைத்து விட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தனாகிய யோபினுடைய சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது அனைத்தையும் இழந்தாலும் சரீரத்தில் இருக்கிற இறுதியிலே சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தை முழுவதும் இழந்த போதிலும் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த பற்றுதலை ஆமீன் ஒருவராலும் அசைத்து பார்க்க முடியவில்லை. ஹல்லேலூயா. அந்த கிருபைகளை கர்த்தர் இந்த காலை வேளையில நமக்கு தந்துருவாராக. அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தோ நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். சொல்லுவோம். பக்கபல பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோதிடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்திடுவார். புரண்டு மோதினாலும் உள்ளத்தின் உறுதி அசையாது. 7 மடங்கு நடுவிலும் இயேசு நம்மோடு அங்கே நடக்கிறார். வார்த்தைகளை உச்சரித்து சொல்லுவோம். புரண்டு போதினாலோ உள்ளத்தின் உறுதி அசையாதே. 7 மடங்கு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். 7 மடங்கு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார்.
தப்புவிப்பார். ஆழத்திலே கையில தட்டி சின்ன பிள்ளைகள் எல்லாம் வாயில திறந்து நல்ல மன உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி பாடுவோம். கப்பலின் பின்னணியே திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடெங்கு கவலையே. கப்பலின் பின்னணியே திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடெங்கு கவலையே. எக்காலத்தோ நம்பிடுவே திக்கற்ற மக்களின் மறைவிட பக்கவசோ பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலமே பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். சேனைகளை கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்கும் பொழுது தேவ பலனை நாம் அடைகிறோம். ஜீவனானாலும் மரணமானாலும் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிற பாக்கியம் ஆண்டவர் நமக்கு தருகிறார். நல்ல கரங்களை தட்டி பின்னாடி இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாம் அன்போடு கூட ஆண்டவரை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தி பாடும்.
மகிழ்ச்சியோடு கூட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். 1-2 பேருக்கு முகம்தான் மகிழ்ச்சியா இருக்குதே ஒழிய, குறிப்பா அந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப பாரத்துல குடும்பத்தை நடத்த முடியாம குடும்ப பொறுப்பெல்லாம் நம்ம மேல வந்தே மாதிரி அப்படியே யோசிக்கிறாங்க. யாரையாவது கையை தட்டி இப்படி அசைச்சா கூட கண் என்ன செய்யல, அந்த அளவுக்கு பாரம் நிறைஞ்சிருக்கு. நம்ம தான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிழ்ச்சியோடு கூட மகிமைப்படுத்த போகிறோம். உம்மை நினைக்கும் போதெல்லாம் என் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. அந்த பிள்ளைங்களாம் நம்மளை தான் கவனிக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க இப்படி இருக்கிற காரணம் யார் தெரியுமா? நம்ம தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லேன். பொடிசா 6 மாதம் ஆகுது. 2-3 நாளாக அந்த இரவு ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும்னு அப்படி இப்போ கவனிக்கும். நானும் என்ன பண்ணுவேன்னா, சின்ன வயசுலேயே அதை ஜெபத்தில் வளர்க்கணும்னு சொல்லி முழங்கால அப்படி உட்கார்ந்துருப்பேன் சில நேரம். சரி இது பார்க்குதேன்னு சொல்லிட்டு முழங்கால போட்டு கையை 2ஐயும் உயர்த்தி வாயை திறந்து கொஞ்சம் சத்தம் போட்டோன்னு அதுக்கு உற்சாகம் வந்துச்சு. அதுவும் கையையும் காலையும் போட்டு அதை ஏதோ ஒன்று என்ன செய்யுது. இப்போ நம்ம அதை கவனிக்குது. சின்ன பிள்ளைங்கள்லாம் சும்மா இருக்காங்க நம்ம நினைக்கிறது இல்லை. நம்ம சபை ஒருவேளை வீட்டில் பார்க்குறாங்க, சபையும் பார்ப்பாங்க. ஓ இதுதான் ஆராதனையோ, இதுதான் ஜெபமோ. அதுக்கு சில நேரம் என்ன செய்கிறோம், போர் அடிக்கிறதுனால ஏதோ வலுக்கட்டாயப்படுத்தி அவங்கள கொண்டு இருத்துனது போல் இன்னைக்கு இருக்குது. ஆகையினால பெரியவர்களாகிய நம்ம தான் அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்யணும், உற்சாகமாக கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியை காண்பித்தாதான் அந்த தலைமுறை என்ன செய்யும், நம்மளை போல ஆண்டவருக்குள்ள வளரும். ஹல்லேலூயா. நம்ம தலைமுறை ஆண்டவரை நல்லா சேவிக்கணும்னு விரும்புகிறவங்க மட்டும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த பாடலை உற்சாகத்தோடு பாட போகிறோம். உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. திறந்து கையை தட்டி சந்தோஷத்தோடு கூட உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. கரங்களை தட்டி ஒரு முறை கூட. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, பெருகுதையா. தள்ளப்பட்ட கல்னா எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல்னா செய்து சொல்லுவோம், எடுத்து நிறுத்தினீரே. உண்மையுள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. ராஜா சந்தோஷமாய் நன்றி நன்றி ராஜா, நன்றி சுராஜா. பாலை நிலத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தே. எத்தனை பேர் சொல்லுவீங்க, பாலைவனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஆண்டவர் என்னை தேடி கண்டுபிடித்தார் என்று சொல்லி மணி போல காத்து வந்தே, கழுகு போல் சுமக்கின்றே. சத்தமா கண்ணின் மணி போல காத்து வந்தே, கழுகு போல் சுமக்கின்றே. மணி போல கண்ணின் மணி போல காத்து வந்தே, கழுகு போல் சுமக்கிறே. பேரன்பினாலே அது ஒரு பெரிய அன்பு, ஒரு அனாதி அன்பு ஒவ்வொருவரையும் இழுத்திருக்கிறது. என்னை இழுத்து கொண்டீ
இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். சத்தமா இரவும் பகலும் கூட எங்களோடு கூட இருந்து நடத்துகின்றீர். கலக்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றீர். மனம நிறைவோடு சொல்லுவோம். கலக்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றீர். ஒரு முறை கூட கலக்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றீர். மறுபடியும் அந்த சரணத்தை இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றீர். அப்படி எழுந்து நிற்போமா? இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழுந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. இருந்து நடத்துகின்றீர். கலக்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கிறீர். கலக்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கிறீர். நன்றி நன்றி. இருக்கிற நிலையில நல்ல கையை தட்டி பாடுங்க. நல்ல கையை தட்டுங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபை வெளிப்படட்டும் சொல்லுங்க. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. மறுபடியும் ஒரு முறை கூட நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய துதியை சொல்லுவதற்கு நம்மை தெரிந்திருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நம்மை தெரிந்திருக்கிறார். அப்படியே வாயில திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். சில நிமிடங்கள் உள்ள கர்த்தரை மகிமைப்படுத்தவே. பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டே சேர்ந்து பாடுவோம். பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டே பிரிந்திடாமலே அணைத்து கொண்டே பிள்ளையாய் சிரித்து கொண்டியாமே. பிரிந்திடாமலே அணைத்து கொண்டே பிள்ளையாய் தெரிந்து கொண்டே. மறுபடியும் பிரிந்திடாமலே அணைத்து கொண்டே பிள்ளையாய் தெரிந்து கொண்டே. நன்றி 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 ராஜா. உள்ள சொல்லட்டுமா? ஆண்டவரே இந்த காலை வேளையில உமக்கு நன்றின்னு சொல்லி பாருங்க. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. மனம் திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நன்றி நன்றி ராஜா, இயேசு ராஜா. அவருடைய பேர் அன்பு, அவருடைய பெரிதான அன்பு நம்மை இழுத்திருக்கிறது. அவருடைய பக்கமாய் நம்மை இழுத்திருக்கிறார். அவருடைய பேர் அன்பினாலே ஆண்டவன் ஒவ்வொருவரையும் இழுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாமாக வரல பிரியமானவர்களே, நாமாக இந்த இடத்துல வரல. அவருடைய அன்பு, அநாதி அன்பு, பேர் அன்பு நம்மை இழுத்திருக்கிறது. சொல்லுங்க வாயை திறந்து. உம்முடைய அன்பினால் எங்களை இழுத்து கொண்டே, உம்முடைய அன்பினால் எங்களை உம்மோடு கூட சேர்த்து கொண்டிருப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. அந்த தகப்பன் நம்மை தேடி நம்மை சேர்த்து கொண்டா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மனதார கரங்களை தட்டி எங்களை தேடி தெரிந்து கொண்டீரே, எங்களை தேடி வந்தீரேன்னு சொல்லுங்க. ஒரு பாலைவனமான சூழ்நிலையில, ஒரு பாலைவன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம்.
ஆண்டவர் எங்களை தேடி வந்தீர். அல்ல சொல்லுங்க ஆமென். வாயில திறந்த இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, ஒரு பாலைவனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஒரு தரித்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோப்பா. உலகத்தின் குப்பையை போல எண்ணப்படுகிற வாழ்க்கை ஆண்டவரே, அருவருப்பானவர்கள் என்று எண்ணத்தகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒதுக்கப்பட்ட நிலைமையிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தோம். தூளிலும் சாம்பலிலும் இருப்பதை போன்ற ஒரு வாழ்வு இருந்தது. ஆனால் உங்க அன்பு எங்களை தேடி வந்தது. கையை தட்டி சொல்லுங்க, மனம் திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆமென் ஆமென். வெறுப்படைந்தவர்களாய் இருந்தோம், வாழ்விலே கசந்து போயிருந்தோம், இனி ஏன் வாழ வேண்டும் என்கிற அங்கலாய்ப்போடு இருந்தோம். அவருடைய அன்பு நம்மை தேடி வந்தது. அவருடைய வார்த்தை நம்மை சந்தித்தது. ஆமென். வருத்தப்பட்டு பாரங்களை சுமந்து கொண்டிருந்தோம், இனி வாழ்வு இல்லை என்று சொல்லி வருத்தத்தோடு நாட்களை கடத்தியது உண்டு. கண்ணீரோடு காலங்களை கடத்தின நாட்கள் உண்டு. அவருடைய பேரன்பு நம்மை தேடி வந்தது அப்படின்னு சொல்றாங்க. தேவ பிள்ளையை மட்டும் ஒரு முறை கூட கரங்களை தட்டி ஆமென் மனதார கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. அழிவுக்கு நேராய் வைக்கப்பட்டிருந்தோம், அழிவின் பாதையை நாங்களே தெரிந்து கொண்டு அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருந்தோம். உம்முடைய அன்பு கரங்களை தொட்டதையா, எங்கள் திசையை மாற்றினது. நீர் எங்களை திரும்ப பண்ணினீ. சேதம் அடைந்திருந்தோம், உலகத்தால உறவுகளால ஆண்டவரே நாங்கள் சேதப்பட்டிருந்தோம் ஐயா, நாங்கள் காயப்பட்டிருந்தோம். உம்முடைய பேரன்பு எங்களை இழுத்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். உலகம் எங்களை காயப்படுத்தினது, உலகம் எங்கள் வாழ்வை சேதப்படுத்தினது. இனி வாழ்வில்லை என்று தயங்கிக் கொண்டிருந்த பொழுது ஆமே, கடலின் அலையினால் சேதப்பட்ட ஒரு படகை போல, சேதப்பட்டு அலக்களிக்கப்படுகிற ஒரு படகை போல எங்கள் வாழ்க்கை அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தது. ஸ்திரமில்லாதிருந்தோ, சீரற்று கிடந்தோ. தேவ அன்பு எங்களை தேடி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். நல்ல கையை தட்டி மனம் திறந்து வாயை திறந்து சொல்லுங்க, ஆமென் ஆமென் ஆமென். அன்பு தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கல்வியை கத்த தந்திருக்கிறார் என்றால் உங்க முயற்சி, உங்க பெற்றோருடைய முயற்சி அல்ல, ஆண்டவர் உங்க மேல நினைத்தருளினதுனால ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார். நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கத்த தந்திருப்பாரே ஆனால், நல்ல பிள்ளை செல்வங்களை தந்திருப்பாரே ஆனால், இது உங்களால் உண்டானது அல்லவா? இது ஆண்டவருடைய பேர் அன்பு. உள்ளம் துதிக்க ஆரம்பிக்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதை உணர்கிற ஆத்துமாக்கள் அமைதியா நிற்பதில்லை. ஆண்டவர் தான் என்னை இம்மட்டு நடத்தி கொண்டிருக்கிறார் என்று உணர்கிற ஒரு மனிதனாலும் அமைதியா இருக்க முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. ஆமென் ஆமென் ஆமென். உம்முடைய அன்பிற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எங்களை தேடி வந்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இதுவரை எங்களை நடத்தி கொண்டிருக்கிற உம்முடைய பேர் அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு வாழ்வு தந்த தேவ அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். எங்கள் பிள்ளைகளை நினைத்தருளின தேவ அன்பிற்காய் ஸ்தோத்திரம். எங்க குடும்பத்தை நினைத்தருளின தேவ அன்பிற்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தோடு வாழ்வை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணின எத்தனையோ பேர் உண்டு. ஆண்டவருடைய அநாதி அன்பதை தடுத்து நிறுத்தினது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹalleluya ஹalleluya. ஓ ரகதட ரகல ஷியந்தரலரபா. இயேசுவே, எத்தனை விதமான கடினமான வார்த்தைகளை நம்முடைய செவிகள் கேட்டு ஆமே வாழ்வற்று கிடந்திருந்தோ. தேவ அன்பு நம்மை தொட்டிருக்கிறது, தைரியப்படுத்தி இருக்கிறது, நம்மையும் பலவானாய் மாற்றி இருக்கிறது. மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு வாயில திறந்து பின்னாடி இருக்கிற தேவ பிள்ளைகள், அன்பு தகப்பன்மார் தாய்மார் வாயில திறந்து நல்ல உரத்த சத்தத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஹalleluya. அவருடைய துதியை சொல்லுவதற்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய துதியை சொல்ல நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உந்தன் துதியை சொல்ல என்னை தெரிந்து கொண்டே என்று சொல்லுங்க. உந்தன் துதியை என்னை தெரிந்து கொண்டே. ஒரு முறை கூட பேரன்பினாலே என்னை இழுத்து கொண்டே. விரித்திட
பிரியாமலே அணைத்துக் கொண்டே சேர்த்து கொண்டே தீடாமலே தெரிந்து கொண்டே. நன்றி 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 ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. இளைய குமாரன் தகப்பனிடத்தில் வந்து ஒரு வார்த்தை சொன்னான், என்ன உங்க பிள்ளை மாதிரி இல்ல, பிள்ளையை போல அல்ல, ஒரு வேலைக்காரனை போல ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அந்த தகப்பன் வேலைக்காரனை போல் அல்ல, தன்னுடைய சொந்த பிள்ளையாய் நாற்றம் எடுக்கிற அந்த சரீரத்தையும் கட்டி அணைத்து கொண்டு அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து அவனுடைய கால்களுக்கு பாதரட்சையை கொடுத்து, ஆமேன், அவன் திரும்பி வந்ததுனால வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷ விருந்தை ஏற்படுத்தி நான் கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. அதே போல நம்முடைய ஆண்டவரும் எத்தனையோ முறை தூரமாய் போயிருந்த நம்மையும் மறுபடியும் சேர்த்து கொண்டிருக்கிறார். அவர் எப்பேற்பட்ட மனிதனையும் தம்முடைய பேர் அன்பினால இழுத்து கொள்ள முடியும். அவன் வியாதிப்பட்டவனாய் இருந்தாலும் கொடூரமான கொலைகாரனாய் இருந்தாலும் அவருடைய அன்பு சேர்த்து கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. கடினமான ஒரு வாழ்வு வாழ்ந்த சவுல் தான் தேவ பிள்ளை ஜனத்தை துன்பப்படுத்தி கொண்டிருந்தவன். ஒரு நாள் அவருடைய பேர் அன்பு அவனை பிடித்து இழுத்து கொண்டது. அவருடைய கடின குணங்கள் எல்லாம் மாறினது. ஆமேன். எப்படிப்பட்டவனையும் தம் பக்கமாய் சேர்த்து கொள்ளுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமேன். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறம் தள்ளுவதில்லை என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை நான் தேடி வந்திருக்கிறேன்ப்பா, உங்களை நம்பி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ரகதல ஷல்கரதடலரபா ரிமல் பரதுடலரோ. அப்படியே ஆண்டவரை உள்ள மகிமைப்படுத்தி கொண்டிருக்கணுமா? யாரோ உங்களை உந்தி தள்ளுகிறதுனால நீங்க வாயை திறக்க கூடாது. யாரோ உங்களை ஆமென் பின்பக்கமா இருந்து உங்களை தட்டி எழுப்புறது போல நீங்க உற்சாகம் அடையக்கூடாது. உங்க இருதயம் அவருடைய பேர் அன்பை உணரணும். உங்க இருதயம் அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நினைத்தருளும். எத்தனை பேருக்கு இல்லாத பாக்கியம் உங்களுக்கு இருக்குது, எத்தனை பேருக்கு இல்லாத குறைவு ஆமென் நிறைவுகள் உங்களுக்கு இன்னைக்கு ஆமென் அந்த குறைகளை கர்த்தர் நிறைவுபடுத்தி இருக்கிறாரு. எத்தனையோ குடும்பங்களுக்கு இல்லாத நன்மையை கர்த்தர் உங்க குடும்பத்திற்கு செய்திருக்கிறாரு, உங்க பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறாரு. ஆமென் ஆமென் ஆமென். எத்தனை நல்ல தெய்வம், எத்தனை நல்ல ஆண்டவர், எத்தனை கிருபை உள்ளவர், எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவர். அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறவர். ஆமென். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சேதத்தை எல்லாம் மாற்றி இருக்கிறாரு. ஆமென் 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 ஆமென். அப்படியே துதிக்க துதிக்க தான் இருதயம் இன்னும் பலனடையும். பிரியமானவர்களே, நீங்க துதிக்க துதிக்க மன சோர்வுகள் மாறும். நீங்க துதிக்க துதிக்க உங்க உள்ளத்தில் இருக்கிற மன வேதனைகளை கர்த்தர் புறத்தள்ளுவா. ஓ ரகாலாதான ஷியாந்தரா. அவருடைய அன்புக்கு இணையாக இந்த உலகத்துல ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. எத்தனை திரள் கோடி சொத்துக்கள் இருந்தாலும் அவருடைய அன்புக்கு ஈடு இணையாவதே இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க தேவையெல்லாம் அவருடைய பார்வைக்கு எம்மாத்திரம். உங்களுக்கு நீங்க தேவையை பெருசா எண்ணிக்கொண்டு இந்த இடத்துல நிற்கிறீங்க. ஆமென். உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை நஷ்டத்தை பெரிதா எண்ணுகிறீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை மட்டும் துதிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில கிரியை செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியமா இருக்கிறதுனால மனதார கர்த்தரை மட்டும் துதிங்க. வேற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதுங்க, எதையும் கவனிக்காதுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நம்முடைய சேனைகளின் கர்த்தர் வல்லமையுள்ளவர். ஓ ரிகதடலர சந்தலர பபபபபா. அவர் ஒருபோது நம்மை மறந்து போகிறவரே இல்லை. அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகி போகிறவரே இல்லை. ஹல்லேலூயா. வல்லவரே உம்மை ஆராதிப்பேன்,
பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன். அல்லேலூயா. அடைக்கலமே உம்மை, அதிசயமே உம்மை. சத்தமாய் சொல்லுவோம், அடைக்கலமே எங்கள் ஆதரவே, நல்லவரே வல்லவரே உன்னதரே உம்மை. சத்தத்தை உயர்த்தி உயர்ந்தவரே பரிகாரியே படைத்தவரே உம்மை ஆராதிப்பே. நீ சொல்லும் பொழுது இருதயம் ஸ்திரப்படுவதை நீங்க உணர்வீங்க, இருதயத்தின் பாரங்கள் ஒழிந்து போவதை உணர்வீங்க. சத்துருவினுடைய சதிமோசங்கள் உங்க வாழ்க்கையில குடும்ப எல்லைகளை விட்டு ஒழிந்து போவதை நீங்க உணர்வீங்க. ஆமென் ஆமென். ஆண்டவரை ஆராதிக்கிற வேளையில சத்துருக்கள் கலங்கடிக்கப்படுகிறார்கள். தேவ ஜனம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கட்டும், மனம் திறந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருப்போம். அல்லேலூயா. ரிகபலா ஷியாந்தரபா. சூழ்நிலைகளிலே மாற்றங்களை கர்த்தர் செய்வார். ஆராதிக்க ஆராதிக்க அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த சூழ்நிலைகளிலே ஏராளமான மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா அல்லேலூயா. எரிகோவின் மதில்கள் ஆமென் கம்பீர தோற்றத்தோடு கூட காணப்படலாம். கோலியாத்துக்கள் தங்களை பலவான்களாய் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் துதிக்கு முன்பதாய், ஆராதனைக்கு முன்பதாய் ஆமென் அவைகள் விழப்போகிறது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுவோம். ஆமென் ஆமென். நமக்கு எதிராய் மலை போல நிற்கிற காரியங்கள் ஆமென் துதியினாலே அவைகள் ஒரு மதிலிடிந்த பட்டணத்தை போல மாற்றப்படுகிறது. மகிழ்ச்சியோடு கூட மகிழ்ச்சியோடு கர்த்தர் நமக்காய் காரியங்களை செய்ய போகிறபடினால தேவ ஜனங்கள் ஒருமித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. அவர் நல்லவரே. ஓ நாங்கள் ஆராதிக்கிறவர் நல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர், சகலமும் செய்ய வல்லவர். உம்மை ஆராதித்து மகிழுவே, உம்மை ஸ்தோத்தரித்து மகிழுவே. என் உள்ளம் நன்றியால் நிறைந்து நிறைந்து உம்மை உயர்த்தி கொண்டிருக்குவே. நீரே சர்வ வல்லவர், நீரே மாறாதவர். அல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா காலத்திற்கும் சேர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா காலத்திற்கும் அசைவாடு. மனம் திறந்து பாடுங்க அந்த வார்த்தைகளை. தெய்வமே அசைவாடும், தெய்வமே அசைவாடும் ஆவியே. ஒருமுறை கூட அசைவாடும் தெய்வமே
கண்களை மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எங்கள் மேலே சொல்லுங்க, எங்கள் மேலே. மறுபடியும் சொல்லுங்க, எங்கள் மேல. சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, எங்கள் மேல அசைவாடுமே, அசைவாடு தெய்வமே. ஆண்டவர் அசைவாடுனா என்ன நடக்குமா? உங்க சூழ்நிலை எல்லாம் மாறுமா? தெய்வமே தெய்வமே இணைந்த இந்த வார்த்தைகளை சொல்லுங்க. அசைவாடு ஆவியானவரே எங்கள் மேல, எங்க ஒவ்வொருவர் மேல அசைவாடுமே. இந்த குறைவுள்ள பாத்திரங்கள் மேல சொல்லுங்க ஆண்டவரே, குறைவுள்ள பாத்திரங்களாய் நிற்கிற எங்கள் மேல, குறைவுள்ளவர்களாய் நிற்கிற எங்கள் மேல, தடுமாற்றத்தோடு நிற்கிற எங்கள் மேல அசைவாடுவீராக, அசைவாடுவீராக, அசைவாடுவீராக. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களில் பதட்டங்கள், எங்களுக்குள்ளே வேதனைகள், ஆமென், எங்களுக்குள்ளே கண்ணீர்கள், எங்க மேல நீங்க அசைவாடணும்ப்பா, அசைவாடுவீராக. நாங்கள் ஸ்திரப்படணும். ஆமென். எங்கள் மேல அசைவாடுங்க, அசைவாடு தெய்வமேன்னு சொல்லுங்க. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஆமென், ஆமென். ஒழுங்கற்றவைகளின் மீது அவர் அசைவாடும் பொழுது அவைகள் எல்லாம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. ஹalleluya. அசைவாடுமே. ஹalleluya. ரகதட ரிபலகதரா அல்பரகதட ரியாத்தலபா. உலர்ந்த எலும்புகள் மீது அசைவாடிய பொழுது அவைகள் எல்லாம் உயிரடைய துவங்கினது. உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது. அவைகளுக்குள்ளே ஆவி புகுந்த பொழுது அவைகள் ஒரு சேனையாய் எழும்பினது. கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய வாழ்வு உலர்ந்து போய் இருக்குமானா கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மீது அசைவாடும் பொழுது நாம் ஒரு சேனையை போல எழும்புவோம். உலர்ந்த எலும்புக்கு உயிர் தந்தீரே, எங்கள் மேலே அசைவாடும். அந்த வார்த்தையை சொல்லுங்க மறுபடியுமாய். உலர்ந்த எலும்புக்கு எங்கள் மேல செய்து சொல்லுங்க. அந்த வார்த்தையை சொல்லுங்க ஒரு முறை கூட. உலர்ந்த எலும்புக்கு உயிர் தந்தீரே, எங்கள் மேல. இந்த வாலிப தம்பிகள் மேல, இந்த வாலிப பிள்ளைகள் மேல, இந்த வயோதிபர்கள் மேல நீங்க அசைவாடணுமே என்று சொல்லுங்க. எங்கள் மேல, இந்த சிறு பிள்ளைகள் மேல, இந்த தலைமுறைகள் மேல, எங்கள் சபை மேல, எங்கள் திருச்சபை மக்கள் மேல, திருச்சபை குடும்பங்கள் மேல நீர் அசைவாட வேண்டுமே சொல்லுவோம். அசைவாடுமே. செங்கடல் மேல் அசைவாடினே. சேர்ந்து எல்லா தடைகளையும். எத்தனை பேருடைய வாழ்விலே ஆண்டவர் தடைகளை மாற்றணும் அதை விரும்புகிற தெய்வ பிள்ளைகள் சொல்லுங்க. செங்கடல் மேல் அசைவாடுனீர் அல்லவோ, எல்லா தடைகள் மாற்றினீரே. வலது கரத்தை உயர்த்தி எங்க மேல அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி தங்கச்சிகள், என் மேல, எங்க மேல அசைவாடுவே. எல்லா மகிமைக்கும் நீர் ஒருவரை பாத்திர, நீர் ஒருவரை கலத்திற்கு பாத்திர. பாத்திரரே, எல்லா கலத்திற்கும். உரபல ரகதடரலர சந்தலரபா. ஹalleluya, ஹalleluya. உரத்த குரலோடு சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சபையாய் இணைந்து உரத்த சத்தத்தோடு ஹalleluya, ஹalleluya.
நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவோம், அல்லேலூயா. சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லுவோம். உங்க நாமம் உயரணும், இன்னும் மேன்மை ஒருமித்து பாடுவோம். பாடுவோம், பாடுவேன். அல்லேலூயா. எல்லாரும் பெரியவர், சிறியவங்க, வாலிபர்கள், வயோதிபர் இணைந்த அந்த வார்த்தைய உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை பாடுவேன். உங்க நாமத்தை உயர்த்துவதற்காகவே எங்களை அழைத்து வந்தீர். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே அழைத்து வந்தீர். வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத தெய்வத்தை உயர்த்துவதற்காகவே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். இந்த நாவு அவருடைய துதியை அறிக்கையிடுவதற்காக எங்களை சபையாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, அப்படியே கண்கள் மூடி இருக்கும் பொழுது அவருடைய மென்மையான பிரசன்னம் நமக்குள்ள ஊற்றப்படுகிறது. அவருடைய மென்மையான வார்த்தைகள் நம்முடைய செவிகளிலே தொனிக்கும். அவருடைய மெல்லிய சத்தத்தை நம் கால்கள் கேட்க முடியும். அவருடைய மெல்லிய சத்தத்தை நம்ம உணர முடியும். அவருடைய பாதத்துல தான் நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய அற்புதமான பிரசனத்துக்குள்ள தான் நின்று கொண்டிருக்கிறோம். பகலின் குளிர்ச்சியான வேளையில அந்த கூப்பிடுகிற சத்தத்தை, தேவனுடைய சத்தத்தை ஆதாம் கேட்டுக்கொண்டிருந்தான். ஆமென். இந்த காலை ஆராதனை வேளையிலோ கர்த்தருடைய சத்தம் மென்மையாய் நமக்குள்ளே தொனித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் நம்மில் அநேகரை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹோரி கபலா தூடரமஷி அந்தரு உரஹலா தி அந்தரு நமம் சந்தரலரப கலர துடுரு ரீஹமலா தூடரமம் ஷி அந்தர. அவரை தேடி வந்திருக்கிறதுனால, அவரை நம்பி நிற்கிறதுனால, அவரையே சார்ந்து கொண்டிருக்கிறதுனால அவர் வெறுமையாய் விடார். அவர் வெறுமையாய் விடார். அவர் நம்மை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். உள்ளங்கள் தைரியப்படுகிறது. உள்ளங்களை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேகருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுகிறது. காயங்கள் ஆற்றப்படுகிறது. இருதய வேதனைகளை கர்த்தர் ஆமே மாற்றிக் கொண்டிருக்கிறார். உடைக்கப்பட்ட உள்ளங்களை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நொறுங்கி போன மனநிலைமைகளை ஆண்டவர் ஆமை மாற்றிக் கொண்டிருக்கிறார். நொறுங்கின உள்ளங்களை கர்த்தர் தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். தள்ளாடி கொண்டிருக்கிற முழங்கால்கள் உறுதிப்படுத்தப்படுகிறது. நாளலை போல அசைந்து கொண்டிருக்கிற இருதயங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறார் என்று விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து கர்த்தரை உயர்த்துவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இம்மட்டுமாய் கர்த்தருடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்து தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் சேர்த்து அணைத்து கொண்டிருக்கிறீரே. எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டீரே தகப்பனே. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் இம்மட்டும் எங்களோடு கூட இருந்தீரே. தொடர்ந்துள்ள பகுதிகளின் மூலம் உடைய நாமம் இன்னும் அதிகமாய் மகிமைப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்களையே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.